கலாதேவி அம்மா அவர்கள் அயல் நாட்டில் இருந்தால் கூட இந்த பரதநாட்டிய கலையில் அவங்களுக்கு வந்து ஆர்வம் கொஞ்சமும் குறையில. அங்கிருந்தே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஜூம் மூலியமாகவும் மற்ற ஸ்டூடெண்ட், அமெரிக்கான்னு பெரிய நாடு, அங்கே மற்ற ஊரில் உள்ளவங்களுக்கு ஜூம் மூலியமாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய குரு, அவங்களுடைய அதாவது பரமகுருன்னு சொன்னால் தஞ்சை நால்வர்னு நம்ம சொல்லணும். தஞ்சை நால்வர் வந்து அவங்க தான் இந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு இப்படி எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் தில்லானான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை ஏற்படுத்தணுங்க. ஆகையினால அந்த குரு மேலே இருந்த பக்தியினால ஓரளவுக்கு ஜூம் 5ஆம் தேதி ஜனவரி இங்கே டேக் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியமில் இன்னைக்கு காலையில் தஞ்சை an ode to the Tanjore Quartet அப்படிங்கிற ஒரு டிஜிட்டைஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. மதிப்புக்குரிய நந்தி சார், மதிப்புக்குரிய டைரக்டர் ராமசுவாமி பவன் அவர், மதிப்புக்குரிய குரு நந்தினி ரமணி அவர்கள், பிரியா முரளி, கலைமாமணி பிரியா முரளி அவர்கள் எல்லாரும் வந்து இருந்தார். நல்வார்த்தைகளை சொன்னாங்க. ஏன்னா இந்த தஞ்சை நால்வருடைய ஒர்க் எப்படி அப்படின்னா அது வந்து வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். நம்ம எத்தனைலாம் புதுமைகளை நம்ம பண்ணினாலும் கண்டெம்பரரி ஃபியூஷன் அந்த ஒரு மகான்கள் பண்ணினதை நம்ம புரிஞ்சுட்டாதான் நம்மளால ஏதாவது அதுலேருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். அதை எடுத்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு புதுமையை பண்ணலாம். அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. நாங்கள் கன்சீவ் பண்ண ஐடியா வந்து 2019 அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் டைம் வந்துருத்தப்போ, அதனால எல்லாத்தையும் சகிச்சுண்டு இந்த ஒரு பொருள், இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ஒரு பெரிய லெகசி அதுவும் பாலம்மா அண்ட் நந்தினி அம்மாவோட, குரு நந்தினி ரமணி அவளோட ட்ரெடிஷன் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஆசையாக, ஆர்வத்தோடு சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு நந்தினி அம்மா. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். இதே மாதிரி பல விஷயங்கள் எடுத்து பண்ணணும்னு ஆசை. இது வந்து பாஸ்டரிட்டிக்கு நிறைய டான்சர்ஸ், யூ கேன் சி யங்கர் டான்சர்ஸ், அவங்களுக்கு நிறையா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதனால நம்மளால் ஆன ஒரு துளி கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபீல்ட் ஆஃப் பரதநாட்டியம் வித் த ஹெல்ப் ஆஃப் குரு நந்தினி ரமணி an ode to the Tanjore Quartet. அது வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தேன் குரு நந்தினி ரமணி அம்மாவோட, எதை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சில ராகங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துக்கு தஞ்சோர் குவார்டரேட்டில் வந்து தமிழ் மாத்திரம் இல்லை, தெலுங்குலேயும் நிறையா காம்போசிஷன் இருக்குது, సంస్కృతத்துலேயும் இருக்குது. நான் தெலுங்குவும் எழுத படிக்க தெரியும். చాలా బాగా మాట్లాడతాను తెలుగు, రాసేనికి చదివేనికి వస్తుంది. అందువల్ల తెలుగు కాంపోజిషన్స్ కూడా కొన్ని తీసుకున్నాము. அதை நான் தெலுங்குல சொல்லி காமிக்கிறேன். நான் எனக்கு தஞ்சாவூர் குவார்டரேட் பண்ணது தெலுங்கு காம்போசிஷன்ஸ் சில எடுத்திருக்கோம். அதனால அந்த டிஸ்கஷன்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு எது வந்து நம்ம எடுத்தால் நல்லா இருக்கும், தாளத்தையும் பார்த்து இது ராகங்கள்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஒரு அரே ஆஃப் ஐட்டம்ஸ் அலாரிப்புலேருந்து ஆரம்பிச்சு ஜெட்டீஸ்வரம், சப்தம், வர்ணம், கீர்த்தனம், பதம், ஜாவலி, தில்லானா அப்படிங்கிற ஒரு கோர்வையாக எடுத்து அதை பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து எங்கள் குரு டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவர்களோட இது ஆசிகள் அண்ட் குரு நந்தினி ரமணி அவளுடைய ஆசிகள் நல்லபடியாக இது வெளியீடு ஆச்சு இன்னைக்கு. அதனால எல்லாமே குரு நந்தினி ரமணி அவளோட டிஸ்கஷன் பண்ணி அவளோட கைடன்ஸில் தான் இது நடந்தது. அதனால இன்னைக்கு அவள் வந்து இருந்து இதை வெளியீடு பண்ணது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். ஒரு லாங்குவேஜ்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம பத அர்த்த அபிநயம், வாக்கியார்த்த அபிநயம்னு சொல்கிறோம். ஒரு பதத்துக்கு என்ன அபிநயம் பண்ண முடியும், கான்டெக்ஸ்டுவலாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அந்த தெலுங்குவோட ஸ்லாங் வேற, எப்படி பேசுவா, தமிழில் வேற, சம்ஸ்கிருதம் வந்து ஒரு பியூர் லாங்குவேஜாக இருக்குது. அதனால நம்ம அந்த ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு டான்ஸருக்கு வந்து வெறும் டான்ஸ் கிளாஸ் போய் பிரயோஜனம் இல்லை. They must be able to speak few vernacular languages. They should have a ardent என்ன ஒரு ஆசைன்னு சொல்லலாம், ஒரு passion to learn literature. ஒன்றும் இல்லை, இப்போ வர்ணம் எடுத்திருக்கிறது வந்து ராஜகோபால சுவாமியை பற்றி எடுத்திருக்கோம். அப்போ அந்த அந்த கோவில் என்ன, செப்பக்காரண்யன்னா என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம.
துவாரகா ஆஃப் சவுத் அப்படின்னா அதோடைய ஹிஸ்டரி, அந்த கோவிலோட ஹிஸ்டரி, எப்பேற்பட்ட மகான்கள்லாம் அங்க இருந்திருக்கா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம அந்த வர்ணத்தை எடுத்தான்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ one aspect is rhythm, another aspect is the literature, another aspect is music, another aspect is the technique of dance in that particular style. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களே ஸ்பீச்ல சொன்னாங்க, நந்தினி அம்மா, என்னுடைய ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ்க்கு நிறைய ரூல் கொடுத்தாங்க. ஒன்னால எப்படி இன்டர்பிரட் பண்ண, பிகாஸ் அபிநயம் சொல்லித்தர முடியாது, இயற்கையா இருக்கணும். அதை வேணா கிண்டில் பண்ணலாம், இட் பி டார்மெண்ட் அண்ட் யூ கேன் கிண்டில் இட், பட் யூ கேனாட் டீச் அபிநயம். இட் இஸ் சம்திங் தட் ஷுட் கம் ஃப்ரம் விதின். ஒரு சாத்விக அனுபவம்ங்கிறது நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம் எல்லாருக்கும். அதனால நிறைய டைம் எடுத்தேன் நான். முதல்ல இந்த பாடல்கள்லாம் எடுத்து அதோடைய எல்லா வார்த்தைகள்லாம் தனியா எடுத்து அதுக்குன்னே ஒரு பெரிய புஸ்தகமே பண்ணியிருக்கேன் நான். அது புக்கு மாதிரி என் கையால 100 தடவை எழுதியிருப்பேன் நான் அதை. அதனால ஐம் அ பர்சன் லைக் ஸ்மால் சைல்டு, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எடுத்து அதை பல தடவை எழுதி எனக்கு முதல்ல புரிஞ்சுட்டு. நான் எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு கன்விக்ஷன் இருக்கணும். ஒரு விஷயம் எடுத்தா எனக்கே கன்விக்ஷன் இல்லை, எனக்கே புரியல, அதை நான் பல பேருக்கு நான் ஆடி காமிக்கணும்னா அது எப்படி புரியும்? அதனால என்னால முடிஞ்ச அளவு நான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஐ ஹவ் கிவன் மை செல்ஃப் வித் த ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் ஆஃப் குரு நந்தினி ரமணி. அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் திஸ் டிவிடி இப்போ வெளியே வரும்போதே பல பேர் எனக்கு எங்க இந்த டிவிடி கிடைக்கும், எனக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு வந்தாச்சு. And I am very particular that this will go into the annals of some of the biggest libraries in the world, the New York Library and rest of the other places, the Senate Library in DC, probably even UNESCO. Let's see. ஏன்னா நம்மளோட earlier Brihadiswara UNESCO போயாச்சு. ஸோ இதையும் நான் இந்த பிரபலமான லைப்ரரிஸ்ல not only for the Indian audience, you also need to think about global audience. அதனால எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். Bala Devi and myself met earlier in the US, and I had visited her school, and then she made a request to me, and then during the Corona period, our journey together in the field of working for this project started. It is really nice because Bala, being already a very established artist, she could understand all the nuances that I taught her. And of course, it took several months for us to complete an entire format, starting from Alaripu to Tillana. So it was a beautiful journey because there is somebody who is very eager and enthusiastic, and also wanting to know the speciality about another great tradition, that of like my teachers, Srimati T. Bala Saraswati, a legendary figure in Bharatanatyam field. So it was very nice working with Bala, and although a senior, she had all the very humble qualities of approaching me as though she is just a beginner. So she would always ask for doubts, and then it's a very intelligent dancer because as I mentioned in my speech, she could analyze the technical nuances of the rhythmical patterns that our ancient masters gave, and she would be able to decipher how it is set. Once you teach her, the next day she will go into the process of analyzing and finding out how it is beautifully set, and she would be amazed at the kind of mathematical work that the rhythmical patterns contain. Similarly, also in learning the Abhinaya nuances, mine is a very, very different style, which is purely on free flowing, that is Manodharma style. Nothing is fixed there. So for every word there is an interpretation in so many ways. So Bala was really amazed at that also, that kind of approach, and she was very eager to learn, and then I could see that great enthusiasm in her to wade through all the different aspects that I gave her in forming a Abhinaya synthesis. I really appreciated working with Bala Devi, and I think this DVD that she has made will be of great use to the younger generation
because some of the items that I've included there are not known at all to outside dance community. So it might be a very educative and a good process for learners, beginners. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெளியீடு. ஏன்னா தஞ்சாவூர் குவார்டெட்டுங்கிறது வந்து ஒரு 18th century ஐ திங்க் அவங்க இருந்தாங்க 4 கோர்ட் பொசிஷன்ஸ். ஸோ அவங்களோட காம்போசிஷன்ஸ் இந்த ஹோல் பரதநாட்டிய மார்க்கம் ஃபார்மேட்டே அவங்க கொடுத்தது தான். இப்போ இவங்க டாக்டர் பாலா வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர் பத்மா சுப்ரமணியம், ரிசர்ச்சும் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கும் அவங்க ஷீ வில் அப்பீல். அதனால நம்மளோட பாரம்பரியம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரே ஒரு பாக்கெட்ல இல்லாம எல்லா குளோபலா இது ஒரு ரீச் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ ஃபீல். ஏன்னா டிஜிட்டல், ஆமா நம்ம வந்து இப்போ பாரம்பரியம் சொல்லிட்டு அது டிஜிட்டல்ல கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இட் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். இப்போ என்ன இப்படி நொடியில இப்போ நான் இங்க சொல்றது வந்து எங்கேயோ உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இது சோ குட், ஏஐங்கிறது வந்து இன்னொன்னு. ஸோ இதுலலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலன்னா அப்புறம் நம்ம பாரம்பரியங்கிறது வந்து பின்தங்கிடும். So it's very important that these things are shared with the younger generation. அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு குவார்டெட்னு இருக்காங்களா, அவங்க காம்போசிஷன்ஸ் இருக்கா, இவங்க அமெரிக்கால இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே ஒரு வேர்ல்டுங்கிறது ஷ்ரிங்க் ஆயிடும். அப்போ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போதான் நம்ம கலாச்சாரமும் நம்ம ஆர்ட்டும் நல்லா எல்லாருக்கும் போய் சேரும். ஆத்தென்டிசிட்டிங்கிறது தான் அவங்க நந்தினி ரமணி அவங்க கிட்டேருந்து இது கத்துன்றதுனால அவங்க வந்து பாலம்மா ட்ரெடிஷன், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் ஆஃப் த தஞ்சாவூர் ட்ரெடிஷன், அவங்க தஞ்சாவூர் ட்ரெடிஷன் தவிர அவங்க பண்றதே இல்லை. ஏன்னா அவங்க அந்த கிரேட் பால சரஸ்வதி அவங்க அந்த வழி, பிளஸ் அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஸ்காலர். ஸோ இப்போ அவங்களோட ஒரு ஆத்தென்டிகேஷன் மாதிரி ஒரு பேக்கிங் மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு நல்ல வெயிட் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏனோ தானோ நான் காம்போசர் இன்னைக்கு கம்போஸ் பண்ணி நாளைக்கு கத்துண்டு அந்த மாதிரி கிடையாது. இது பாரம்பரியமா வந்து ஈஸியும் கிடையாது, பிகாஸ் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதையும் கடைப்பிடிச்சு but giving it to the younger society, I think it's a great thing.